வணக்கம். வாங்க. அப்போத்தான் அன்புடன் சேனலில் ஃபாரினில் இப்போல்லாம் கிடையாதுங்க, $1 கடை அப்படின்ட்டு சொல்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நினச்சிக்குவாங்கன்னா இருக்குது. $1 இருக்குது, $2 இருக்குது, $5 என்ன வேணுமோ நம்ம படிக்கிறது சம்மந்தமாக, ட்ராயிங்கு சம்மந்தமாக, வீட்டு பொருட்கள் சம்மந்தமாக நமக்கு தோதானது ரொம்ப நல்ல ட்ரெஸ் முதல் கொண்டு பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு அழகான அருமையான எம்மியான கலன்னு அப்படி ஒரு என்ன சொல்கிறது அற்புதமான தேடினேன் வந்தது நாடினேன் கிடைத்தது. பாருங்கள் எவ்வளோ எம்மி கலர்ஸ் இல்லை. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள், எல்லாமே நினைங்க. எல்லாம் உங்கள் வீடு தேடி என்ன அப்போத்தான் அன்புடன் சேனலில் கொரியரில் வந்துடும். பாருங்கள், நம்ம காந்தி சொன்ன பொம்மைகள், அப்புறம் லார்டு புத்தா, அப்புறம் குபேர பொம்மை, விதமாக மாடர்ன், அதாவது எளிமையாக இருக்கவங்க, சிம்பிளாக இருக்கவங்க, நம்ம $5 கிஃப்ட்டு கொடுத்தா போதும்ப்பா. $5 $2 நமக்கு வீட்டில் அலங்கார பொருள் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி எக்கனாமி சிக்கனமாக இருக்கவங்களுக்குன்னே கடை, ஆனால் படா கடை. ஏன்னா எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, பெரிய பெரிய கடையில் போய் வேணுங்கிற காசை கொடுத்து காசை கரியாக்கணும்னு சொல்லுவாங்களே, அது. ஆனால் இந்த கடையில் வந்தால் காசை கரியாக்கவே வேண்டாம். உங்களுக்கு $5 $10 இருந்தால் போதும். ஒரு பேண்ட்டு வாங்கிக்கலாம், ஒரு ஷர்ட்டு வாங்கிக்கலாம். $5 இருந்தால் போகிறான். ஒரு பேனா வாங்கிக்கலாம், ஒரு நோட்டு வாங்கிக்கலாம், என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். அருமையாக இருக்குது பாருங்கள் இந்த கடை. நீங்கள் என்ன யூகேவா, யூஎஸ்ஸா, எந்த ஊர்லலாம் உங்கள் கடை இருக்கான்னு பாருங்கள். அட பரவாயில்லையே, நம்ம அப்போத்தான் அன்புடன் சேனலில் அவங்க பிரயாணத்தில் இந்த கடையெல்லாம் பார்த்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்கும். எப்போவுமே அப்போத்தான் அன்புடன் சேனல் பார்க்கையில் உங்களுக்கு வேண்டியது நினைங்க. நான் எப்போவுமே சொல்கிறேன்ல, நம்ம நினைப்பு தான் நிறைவேறும். நம்ம நினச்சிட்டே இருந்தால் உடனே இன்றைக்கி கூட நடக்கும், நாளைக்கு கூட நடக்கும், ஒரு வாரத்தில் கூட நடக்கும். இப்போ அப்போத்தான் குட்டி பிள்ளையில் என்ன நினைப்பேன்னா, இங்கிலீஷ் நல்லா பேசணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். நாங்கள்லாம் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் ட்ராமாவில் நடிப்போம். இங்கிலீஷே வராது, இங்கிலீஷில் ரொம்ப கம்மி மார்க் வரும். 40 வாங்குறதே ரொம்ப பெருசு. ஆனால் மேக்ஸ் ஈஸியாக வரும். அப்போ இங்கிலீஷ்காரவங்களை நம்ம நாட்டை விட்டு இது அனுப்புறதுக்காக குட் ஈவினிங் மிஸ்டர் லூசிங்டன் அதுவே சொல்ல வராது. டீச்சர்கிட்ட நிறைய தடவை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் ஸ்டேஜில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவோம். அப்போ இங்கிலீஷ் நிறைய பேசணும்னு அப்போ தான் நினச்சிருக்கேன். அதான் அப்போத்தாவோட ஜெனரேஷன் எல்லாம் என்ன நம்ம அப்படியே மென்னுட்டு துப்புற மாதிரி இங்கிலீஷ் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ரொம்ப அழகாகவும் எல்லா நாட்டு இங்கிலீஷும் காதுக்கு இனிமையாக. இப்போ ஏண்டா இங்கிலீஷ் விரும்பணுங்கிற மாதிரி இங்கிலீஷ் அப்போ தான் சுற்றி எங்கும் இங்கிலீஷ் தான். ஆனால் என்ன இங்கிலீஷ்னாலும் நம்ம இந்தியாவில் பேசுகிற இங்கிலீஷ் மாதிரி வருது. அது எல்லாருக்கும் புரிகிற மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங்கான இங்கிலீஷு. ஃபாரின் இங்கிலீஷ் ஒன்று ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஒன்று ஷார்ட்டாக இருக்குது, ஒன்று ஸ்டைலாக இருக்குது. ஓகேவா? இந்த அருமையான நேரத்தில் நாம் அப்போ தான் எப்போவுமே என்ன சொல்லுவேன், நாமம் சொல்லணும்னு சொல்லியிருக்கேன்ல. என்ன நாமம் சொல்லுங்க, நல்ல நாமமாக ஒரு சாவும். எல்லா நாமமும் நல்ல நாமம் தான். விக்ன விநாயகனே வினை தீர்ப்பவனே சண்முக சோதர நாயகனே விட்டு கொடுக்கும் கெட்டிக்கார பிள்ளையே உன்னை சுற்றி வந்தாலே ஆகாத திருமணத்தையும் முடித்து தருவாய். நீ ஒன்றாக நின்றாலும் அனைவரையும் சேர்த்து வைப்பாய். ஒரு பிடி பிடித்தால் பிள்ளையாராக காட்சி தருவாய். அருமை ரொம்ப அற்புதமாக இருக்குது பாருங்களேன்.
உம்பர்த்தரு தெனுமணி கசிவாகி ஒன்கடலிற்றென முதத்துணர்வூறி இன்பரசத்தே பருகி பல காலும் எந்த நுயிர்காதரவு சருள்வாயே தம்பி தன்னக்காகவன தன்னைவோனே தந்தை வளத்தாளருள்கை கணியோனே அன்பர் தம காண நிலை பொருளோனே ஐந்துகர தானை முக பெருமாளே பெருமாளே அருள்வாயே. ரொம்ப அருமையாக அந்த விநாயகரை பற்றி பாடையிலேயே நம்ம நாக்கு உச்சந்தலை உச்சங்கால் எல்லாம் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பார்க்குங்க. காக்கும் தெய்வன் விநாயகன், தாயவே விநாயகனாக இருந்து காத்தார் இல்லை. தன் தலையை கொடுத்து விநாயகர் தலையை கொண்டு சிவனருளால் தன் தாய்க்கு செல்ல பிள்ளை நமக்கும் பிள்ளையார். அவன் தம்பி முருகனை கும்பிட்டு முயற்சி உடையோர் கூட தோல்ச்சி அடைப்பார். ஆனால் முருகனை நம்பினோர் வெற்றி 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 நிச்சயம். எங்கள் செட்டி முருகன் என்றென்றும் கோடான கோடி மலைகளுக்கெல்லாம் அதிபதி பாலமுருகன். அருமை அருமை அற்புதமான அருமையிலும் அருமை. என்ன என்ன விதமான செடிகள் பூக்கள். $1 ஒரு அற்புதமான அழகான ஒரு பூக்கள், $2 2 விதமான பூக்கள், $5 ஒரு பொக்கையே வாங்கி விடலாமப்பா. ரொம்ப அருமை அருமை. இப்பொழுது இந்த பூக்களை என்ன செய்யலாம்? பறித்து செல்லலாமா? விலைக்கு வாங்கி செல்லலாமா? அருமையிலும் அருமை அல்லவா? இப்பொழுது நம் தாயை நினைப்போமா? பராசக்தியை. அவளின்றி ஏது ஒரு அணுவும் அசையாது. ஆடி மாத உற்சவத்தில் ஆடி பாடி ஓடி ஆடி ஆனந்தமாய் பவனி வரும் அற்புத தாயே, அருள் தங்கும் எங்கள் கருமாரி முத்துமாரி கொப்புடையாளே கண்ணாத்தா, அருள் தரும் சக்தி சிவபாலனை பெற்றவளே, சிவன் துணையோடு அர்த்தநாரீஸ்வராக அருள் தரும் அன்பு தெய்வமே, அருள் கொடுக்கும் மீனாட்சி தாயே. அருமை அருமை. தலைக்கு போடும் கவசங்கள், தலைக்கு போடும் பேண்டுகள், கிளிப்புகள் கடையை விட்டு மனமறவில்லையே. இங்கேயே தண்ணீரை குடித்துவிட்டு வாழலாமா? அருமை அருமை. அற்புதமான வெளிநாட்டில் அழகான இனிமையான அருமையான பார்ப்போருக்கு ஆனந்தம் தரும் இந்த பொருளை வாங்கலாமா? அந்த ஒரு $100 கொண்டு போனால் வெள்ளமென ஒரு வண்டி பொருள்களே அள்ளி வரலாம். யாராருக்கு கிஃப்ட் கொடுக்கலாமா? இந்தியா போகையில் வாங்கி சொல்லலாமே, இவருக்கு இதை வாங்கி சொல்லலாமே. ஒரு பொருளாக வாங்கி கொடுப்பதற்கு பலதாக 10 பொருள்களை வாங்கி கொடுக்கலாமே. அருமையான காட்சி பாருங்கள், ஆனந்தமான காட்சி. இறைவா, இது எல்லாம் உன் விளையாட்டா? நினைத்தவுடன் அழைத்து செல்கிறாயே. அருமை அருமையப்பா.